அனைவருக்கும் வணக்கம். மல்லிய நிஷா அவங்க வீட்லயே கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில விஜய் "போதும் நிறுத்து" அப்படின்னு பயங்கரமான அதிரடியான வார்த்தைய நிஷாவ நோக்கி விடுறாங்க. அப்ப இது ரொம்பவே பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா, நிஷா இவ்வளோ நாளும் மல்லிய கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கேவலமான வார்த்தைகளெல்லாம் மல்லிகை மேல யூஸ் பண்ணாங்க. அதுவும் இப்ப கூட அவங்க வீட்லயே மல்லிய பார்த்து "நீ எல்லாம் ஒரு பொம்பளையா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா, இந்த இடத்துல தான் நிஷா என்ன செய்றாங்க, வார்த்தைகள அள்ளி வீசுறாங்க. அதுவும் விஜய் எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் தேடி வராங்க. ஏன்னா விஜய் ரேணுகா கிட்ட சொல்லிட்டு என்ன வந்தாங்க, "நான் என்னோட மொபைலை சர்வீஸ் பண்ண போகிறேன், என்னோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டை ஒருத்தரை பார்க்க போகிறேன், பக்கத்தில் தான்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வேற ஒரு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருந்தாங்க ரேணுகாவுக்கு. அப்போ இந்த விஷயம்லாம் வச்சுக்கிட்டு தான் விஜய் வெளியில் வந்தார். அப்போ இதில் ரேணுகாவுக்கு சந்தேகம் வருது. அப்போ நிஷாவை அனுப்புகிறாங்க. அப்போ நிஷாவுக்கு புரிஞ்சு போச்சு எங்கே இருப்பாங்கன்னா அந்த அன்னபூர்ணி வீட்டில் தான் கண்டிப்பாக விஜய் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அங்கே தேடி வராங்க. அப்போ இங்கே பார்த்தா விஜய் இருக்கிறாங்க. விஜய் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, மல்லியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா, மல்லியோட ஃபோன் கான்டாக்ட் எதுவுமே இல்லை, அவங்களோட மொபைல் ரீச்சபிளில் இல்லை, வாய்ஸ் நோட் போட்டாங்க, அதுவும் கூட அவங்க பார்க்கல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு தான் நேரடியாக அங்கே வந்துட்டாங்க. அதுவும் அவங்க அண்ணன் பாபு கிட்ட கேட்குறாங்க, எங்கே தான் போனாங்க மல்லி அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்கதா சொல்லி மறைச்சிட்டாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் விஜயை கொஞ்சம் ரொம்பவே சந்தேகப்பட வைக்குது. அதனால தான் நேரடியாக வீட்டுக்கு வந்தார். வந்த இடத்துல தான் பார்த்தா நிஷா இவ்வளவு கேள்விகளை விஜயை பார்த்து கேட்குறாங்க. "நீங்கள் சபாஷ் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கேயோ போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே மல்லி வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அதுவும் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி இங்கே நைட்டு உட்காந்துருக்கீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கூட விஜய் பொறுத்துக்கிட்டார். அப்போ அதுக்கு பெருசாக அவர் ரியாக்ட் பண்ணலை. சரி, ஏதோ நிஷா அவங்க அக்காவுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம அவங்க அக்கா கழுத்தில் நாளைக்கு தாலி கட்ட போகிறோம், அதனால் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் விஜய் எந்த ஒரு பதிலும் அதில் பண்ணாமல் இருந்தாங்க, ரியாக்ட் பண்ணாமல் கூட இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக மல்லியும் உள்ளே வராங்க. அப்போ மல்லி எங்கே இருந்தாங்க, இவ்வளோ அவங்க ரேணுகா விஷயத்தை தேடி அங்கே போனாங்க. அங்கே போன இடத்துல நிறையா பிரச்சனைகள், அதிலேருந்து மீண்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல தான் மல்லியை பார்த்த உடனே நிஷாவுக்கு அப்படியே பற்றிக்குது. அப்போ நிஷாவுக்கு பற்றின உடனே என்ன ஆகும், மல்லியை தான் அடுத்ததாக டார்கெட் பண்ணாங்க. அது வரைக்கும் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நிஷா இப்போ மல்லியை பார்த்த உடனே மல்லிகிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "எப்படி ஒரு ஆம்பளை எப்படி வசியம் பண்ணி இங்கே வச்சிருக்கிறியா நீ?" அப்படிங்கிற மாதிரி மல்லியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் "நீ ஒரு பொம்பளையா?" அப்படின்லாம் கேட்கும்போது அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்த விஜய் கொதித்து எழுந்திருந்தார். "ஏய் போதும் நிறுத்து, நீ இனிமேல் இங்கே இருந்தனா உனக்கு மரியாதை இல்லை, நீ இப்போ வெளியே போறியா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உண்மையிலே விஜய் இந்த மாதிரி மல்லிக்காக கேட்குறது ரொம்பவே சூப்பர் தான். ஏன்னா அவ்வளவு நேரத்தில் நம்ம என்ன நினச்சோம், மல்லியை ஒருவேளை விஜய் ரொம்ப திட்டுவார். ஏன்னா மல்லி இவ்வளோ நேரம் ஃபோன் கான்டாக்டில் இல்லை, அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அப்படிங்கிறனால மல்லி ஏதாவது கரிச்சு கொட்டுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நிஷா பேசுகிற பேச்சு விஜய் சூடத்தை வச்சிருச்சு. இதுக்கு மேலேயே நீ மல்லியை பேசுனா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே விரட்டி விட்டுருப்பாரு. அப்போ நிஷா ஒரு சோகத்தோடு தான் போவாங்க. அவங்க சோகத்தோடு போகிறத விட கோபத்தோடு தான் போவாங்க. யார் மேலே அப்படின்னா மல்லி மேலே தான் கோபத்தில் போவாங்க. அவங்களுக்கு விஜய் மேலே கோபம் இருக்காது, எப்போவுமே மல்லி மேலே கோபம் இருக்கும். மல்லியை ஏதாவது பழி வாங்கணும் அடுத்ததா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ விஜய்கிட்ட மல்லி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, எங்கே போயிருந்தீங்க, உண்மையை சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. விஜய்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.